புலிநரிகளின் கூட்டமாக வந்து இந்தியாவை கொள்ளையடித்தனர். நம்மை அடிமைகளாக மாற்ற விரும்பிய பிரிட்டிஷ் மக்கள் எதிர்த்து வந்தவர்களை கொன்று பெங்களூருக்கு அருகில் உள்ள ஒரு சிறிய ராஜ்யத்தை கைப்பற்றி தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தனர். அவர்கள் வீடுகளில் புகுந்து செல்வங்களை கொள்ளையடித்து எதிர்த்தவர்களை கொன்று சடலங்களை இழுத்துச் சென்று குளத்தில் வீசினர். வீட்டில் இருந்த பெண்களை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்த சிலர் தப்பித்து அவர்களின் கணவர்கள் கட்டிய குளத்தில் குதித்து தற்கொலை செய்து கொண்டனர். அந்த விஷயத்தை அறிந்த மைசூர் அரசர் சுல்தான் அந்த பகுதிக்கு அருகில் மேகங்களை விட உயரமாக இருந்த நந்தி ஹில்ஸ் என்ற மலைக்கு இழுத்துச் சென்று மலை விளிம்பில் நிறுத்தி தனது குதிரையின் பின்னால் கால்களால் தள்ளச் செய்தார். அதனால் அந்த பிரிட்டிஷ் மனிதர்களின் உயிர்கள் காற்றில் கலந்துவிட்டன. உடல் மட்டும் 1.3 கிலோமீட்டர் உள்ள பள்ளத்தில் விழுந்தது. அத்தகைய பயங்கரமான மரணத்தை பிரிட்டிஷ் மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார் டிப்பு சுல்தான். பிரிட்டிஷ் மக்களை 30 மடங்கு சிரமப்படுத்திய இந்த டிப்பு சுல்தான் அந்த வெள்ளை துறவிகளையும் மற்றும் ராஜ்ய துரோகிகளையும் நந்தி ஹில்ஸ் உயரமான இடத்திலிருந்து கீழே தள்ளி பயங்கரமான மரண தண்டனையை வழங்குவாராம். அந்த தண்டனையை வழங்கும் இடத்தை நந்தி ஹில்ஸில் தற்போது டிப்பு ஸ்டாப் என்று அழைக்கிறார்கள். இது முழுமையான நந்தி ஹில்ஸ் ஒரு பகுதி மட்டுமே. ஆனால் நந்திகொண்டா வரலாறு சில 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கியது. சோழர்களின் காலத்தில் இந்த இடத்தை ஆனந்தகிரி என்று அழைத்தனர். மேகங்களை விட உயரமான இந்த இடம் சுற்றுலா பகுதியாக பிரபலமானது. இந்த பிரபலமான இடத்தை சோழர்கள், ஹொய்சாளர்கள், விஜயநகர ஆட்சியாளர்கள் மற்றும் மராத்திய சுல்தான்கள் மேம்படுத்திய சிறந்த சுற்றுலா இடம் இந்த நந்தி ஹில்ஸ். இங்கு உள்ள யோக நந்தீஸ்வரர் கோவிலை சோழர்களின் காலத்தில் கட்டப்பட்டது. அதன் பிறகு ஸ்ரீ கிருஷ்ண தேவராயர் மிகவும் மேம்படுத்தி 2 வெண்கலப் பதக்கங்களையும் இந்த கோவிலுக்கு அர்ப்பணித்தார். அதன் பிறகு காலத்தில் பல அரச வம்சத்தைச் சேர்ந்த அரசர்கள் சேவித்து மகிழ்ந்தனர். கோவில் மேம்பாட்டில் தங்கள் பங்கை ஆற்றினர். அப்போது அவர்கள் மேற்கொண்ட கல் கட்டிடங்கள் இன்றும் அழியாமல் உறுதியாக நிற்கின்றன. கர்ப்பகிரகத்தில் உள்ள சிவலிங்கத்தை விஜயநகர சாம்ராஜ்ய காலத்தில் கெம்பே கவுடா ஆட்சியில் கட்டப்பட்டது. இந்த கோவில் வளாகத்திலேயே நவகிரக சிலைகளும் உள்ளன. இந்த கோவில் எங்கு பார்த்தாலும் சிறப்பான சிற்ப செல்வமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. கோவில் உள்ளே உள்ள அழகான நீர் தொட்டியும் கட்டப்பட்டது. சூரியோதயத்தின் போது சூரியன் மேகங்களின் மீது இருந்து காலை செய்யும் தனித்தன்மை இங்கு உள்ளது. 6 அடி உயரமுள்ள மிகப்பெரிய நந்தி சிலை இந்த மலை மீது இருப்பதால் இந்த இடத்தை நந்தி ஹில்ஸ் என்று அழைக்கின்றனர். நந்தி சிலைக்கு அருகில் உள்ள பிரம்மாசிரமமும் யாத்ரீகர்கள் பார்க்க வேண்டிய முக்கிய தலங்களில் ஒன்றாகும். உண்மையில் இது ஒரு குகை, இயற்கையாக உருவான குகை இது. ஆர்காவதி நதியின் பிறப்பிடம் இந்த நந்தி ஹில்ஸ். சிகரங்களிலிருந்து வரும் நீர்வழிகள் ஒரு கிணற்றுக்குன்றை அடைந்து அங்கிருந்து கூடா வழியாக ஓடிக்கொண்டு ஒரு நதியாக பாய்கின்றன. ஹைதர் அலியும் அவரது மகன் டிப்பு சுல்தானும் ஆட்சி செய்த காலத்தில் இந்த இடத்தை எதிரிகளால் எட்ட முடியாததாக மாற்றி கோட்டை சுவர்களையும் கட்டினார்கள். டிப்பு கோடை காலத்தில் ஓய்வெடுக்க வசதியான இல்லத்தையும் கட்டினார். அவர்களின் படையை மலைக்கீழ் சுல்தான் பேட்டில் நிறுத்தி இங்கு வந்து ஓய்வெடுப்பார்கள்.
சில நாட்களுக்கு பிறகு திப்பு சுல்தான் ஆங்கிலேயருக்கு எதிராக திரும்பிய பிறகு இந்த கோட்டையை பீரங்கிகளால் நிரப்பி போருக்கு தயாராக இருந்தார். திப்புவின் ஆட்சி காலத்தில் மைசூர் இராச்சியம் சித்தூரிலிருந்து நந்தி மலைகள் வரை பரவியிருந்தது. அந்த காலகட்டத்தில் அற்புதமான அமிர்த சரோவரும் திவான் மிர்சா இஸ்மாயிலால் கட்டப்பட்டது. காலம் கடந்து செல்லும் போது பிரிட்டிஷ் அவர்கள் தங்கள் பேரரசை விரிவாக்கி கொண்டு வந்து பெங்களூரை நோக்கி போர் புரிந்து கொண்டிருந்த போது சில ஆங்கிலேயர்கள் இந்த நந்திமலை கோட்டைக்கு வந்து சுவரிடித்து உள்ளே நுழைந்து திப்பு படைத்தலைவர் நல்லத்தி பாலியை தோற்கடித்து இந்த கோட்டையை தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டனர். 1941 முதல் 1947 சுதந்திரம் வரும் வரை இந்த பகுதியில் பிரிட்டிஷ் அவர்கள் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்தனர். அவர்கள் கூட இந்த பகுதியை மிகவும் மேம்படுத்தினர். ஐரோப்பாவிலிருந்து பல அரிய செடிகளை கொண்டு வந்து இந்த பகுதியை மரங்களாக மாற்றினர். காணப்படும் கட்டிடங்கள் பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்டவையே. சுதந்திர போராட்டத்தின் போது காந்திஜி கால் காயமடைந்து இங்கு 2 மாதங்கள் ஓய்வு எடுத்ததாக கூறப்படுகிறது. அதனால் அவருக்கு நினைவாக இந்த இடத்தை காந்தி நிலையம் என்று அழைக்கின்றனர். அதேபோல ஜவஹர்லால் நேரு மற்றும் எலிசபெத்தும் இந்த இடத்தை பார்வையிட்டனர். இந்த அலஜ் பிட்வீன் என்றாலும் இங்கு உள்ள கட்டிடங்களை பார்த்து ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்வதற்காக வரவில்லை. தங்கள் பிரிட்டிஷ் ஆளுநர்களில் சில நூற்றுக்கணக்கானவர்களை கொடூரமாக கொன்று மூட்டைகளில் கட்டி மலை மேலிருந்து தள்ளி கொன்ற ஹைதராபாத் மற்றும் டிப்பு டிராப் ஆகியவற்றை காண வந்ததாக கூறப்படுகிறது. ஹைதராபாத் மற்றும் டிப்பு டிராப் ஆகியவை அருகருகே உள்ள 2 மலைகள். ஹைதராபாத் உயரம் குறைவாக இருப்பதால் அங்கிருந்து விழுந்த பிரிட்டிஷ் சிலர் இறந்து சிலர் மட்டும் கால்கள் கைகள் முறிந்து மரணக்குரல் கேட்டு அங்கு உயிருடன் இருந்தார்களாம். அவர்களை தின்ன பெரிய புலிகள் சிறுத்தைகள் இந்த பகுதியில் சுற்றி இங்குதான் உள்ளன என்று தெரிந்த பிரிட்டிஷ் ஆளுநர்கள் அந்த புலிகளை விரட்டி கால்கள் கைகள் முறிந்து உயிருடன் இருந்தவர்களை அழைத்துச் சென்றார்களாம். பிரிட்டிஷ் அவர்கள் அந்த விஷயத்தை தெரிந்து கொண்ட டிப்பு சுல்தான் ஹைதராபாத் இருந்து தள்ளினால் இறக்கவில்லை என்று 130 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள நந்திமலைக்கு அழைத்து சென்று தள்ள ஆரம்பித்தார். இந்த டிப்பு உயிருடன் இருந்தால் பிரிட்டிஷ் அவர்களுக்கு நரகம் காட்டி விரட்டி அடித்திருப்பார் என்று தெரிந்த எலிசபெத் வி ஆனந்த் மலைமேலிருந்து தள்ளிய பள்ளத்தாக்கில் சென்று பார்த்தபோது அங்கு சில 100 எண்ணிக்கையில் பிரிட்டிஷ் அவர்களின் உடல்கள் காணப்பட்டன.